அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இப்போ சமீபமாக இந்த 2-3 வாரமாக பேங்க்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. காரணம் உங்களுக்கே தெரியும். இந்த ரூ. 1000 நோட்டு, ரூ. 500 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னதுக்கப்புறம் மக்கள்லாம் பேங்கை நோக்கி படையெடுத்து இந்த படையெடுப்புனால பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் 4 வீக்ஸாகவே. ஈவன் சண்டேவோட போன 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் ஒர்க் பண்ணாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்குன்னு சில விளைவுகள் ஏற்பட்டுச்சு. அவங்க பேஷண்ட்டாக வரும் பொழுது வர்றவங்க நிறையா பேர் பிபி பார்க்க ஒரே ஃபெட்டிக்காக இருக்குது, ஒரே தலை சுத்தல், வாந்தி, மயக்கம்னு சொல்லி நிறைய ஓபி இந்த பேங்க் ஸ்டாஃப்ஸாகவே வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஓவர் ஒர்க் பண்ணதுனால மனதால் களைப்பு ஏற்பட்டு சரண்டர் ஆகி அப்படியே படுத்து தூங்கிலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மனம் மிகவும் சோர்வும் களைப்பும் அடைந்து விட்டது. அது மாதிரி ஆனவங்க தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பேங்க்கில் வர்றாங்க. என்ன இன்றைய தலைப்பு அப்படின்னு கேட்டோம்னா, ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு அப்படின்னு தான் தலைப்பு. இது ஒரு சிஃபிலிட்டிக் ரூப்ரிக் தான். ஆனால் அதுவே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது இந்த லெவலுக்கு அவங்க மாறிடுறாங்க. தமிழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகுந்த களைப்படைந்து மனம் சோர்வடைந்து களைப்பாயிடுறது. அதனால் போய் எப்படி ப்ராஸ்ட்ரேஷன் அப்படின்னா படுத்து கொள்ளுதல் அல்லது அப்படியே பேசாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிற மீனிங். ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னா மனசு மைண்டு ஒர்க் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்தில் பேசாமல் ரெஸ்ட் எடுத்தால் போதும், என்னால் முடியல அப்படின்னு கையை தூக்கிடுறோம் இல்லையா, அது மாதிரி மைண்டு கையை தூக்கிடுது. என்னால் அவ்வளோதான், முடியாது சாமி, என்னை விட்டுரு என்று சொல்வது தான் ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு. என்ன இதில் இங்கிலீஷில் மீனிங் சொல்கிறாங்க ரெப்பட்ரியில் அப்படின்னா, எ கண்டிஷன் ஆஃப் பீயிங் பவர்லெஸ் இன் மைண்ட், கம்ப்ளீட் மென்டல் எக்ஸர்ஷன் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ கண்டிஷன் பீயிங் பவர்லெஸ் இன் மைண்ட், மைண்ட் இஸ் ரெடியூஸ்ட் இன் எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ், ஹியர் த லீஸ்ட் மென்டல் ஒர்க் காசஸ் வீக்னஸ், fatigue and tiredness. A person's by profession or a bank employee writing various reports. After writing a single report, he feels that he completely exhausted in his mind and cannot write anymore. அப்படிங்கிறது தான் ரெப்பட்ரி மீனிங். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எழுதி 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 களைச்சி போய் இனிமே முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் அவங்களுக்கு சில உபாதைகள் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா பேர்த்துக்கு தலை சுத்தல், சில பேர்த்துக்கு கிறுகிறுப்பு, சில பேர்த்துக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுது, இன்னும் சில பேர்த்துக்கு ஓவராக தூக்கம். இந்த 2-3 வாரங்கள்லேயே நிறையா பேர்த்துக்கு பிபி சூட்டப் ஆகி தூக்கம் இல்லாமல் அல்லது ஓவராக தூங்க முடியாமல் நம்மக்கிட்ட வந்தவங்க நிறையா இருந்தாங்க. அப்படி வந்த ஒரு நபருக்கு பயங்கர மென்டல் ஃபெட்டிக் ஆகி டயர்ட் ஆகிட்டார். அதுக்கு மேலே அவர் திங்க் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி வந்தார். ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி வந்தார். பிபி கூட கொஞ்சம் ரைஸ்டாக இருந்துச்சு. அவருக்கு இந்த ரூப்ரிக்ஸை போட்டோம். என்ன அப்படின்னோம்னா, ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு, மென்டல் எக்ஸர்ஷன், பிரெயின் ஃபேக் அப்படின்னு போட்டு பிரெயின் ஃபேக், மென்டல் எக்ஸர்ஷன் ஆஃப்டர். ரெண்டாவது ரூப்ரிக்ஸு எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் மென்டல் ஒர்க். மூணாவது மென்டல் ஒர்க் எக்ஸர்ஷன் அக்ரவேஷன், மைண்ட் ஒர்க் ஃபெட்டிக். இந்த 4ஐயும் போட்டப்போ பிக்ரிக் ஆசிட், ஸ்டாப்சாக்ரியா, சைலீஷியா, கோக்குலஸ், கிரஃபைட்டிஸ், நேட்ரம் கார், கோனியம், இக்னேஷியா, ஆசிட் ஃபாஸ்னு நிறைய ட்ரக்ஸ் வந்துச்சு. இதில் நான் அவருக்கு பிக்ரிக் ஆசிட் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேங்க்கில் அந்த பணத்தை வாங்கி அந்த டினாமினேஷன்லாம் எழுதி எழுதி அதுக்கப்புறம் கட்டி போடுற வேலை. அதையும் கவுண்ட் பண்ணணும், இதையும் பண்ணணும், டினாமினேஷனையும் எழுதணும். இதில் அப்படியே ஃபுல்லாக ஃபெட்டிக் ஆகிட்டார். இது ஆல்மோஸ்ட் பிக்ரிக் ஆசிட்டில் அப்படியே மேட்ச் ஆச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஃபேரிங்டன் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பிக்ரிக் ஆசிட்டை பற்றி சொல்லும்போது. த வியரினஸ் progresses from the slight feeling of fatigue on motion to complete paralysis. அந்த லெவலுக்கு போவோம் அப்படிங்கிறார். இட் இஸ் accompanied by indifference, want of willpower and desire to lie down and rest.
போய் கம்முன்னு படுத்து தூங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மென்டல் எக்ஸர்ஷனால் இருக்கும் அப்படிங்கிறார். அலன் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு ஆஃப்டர் ரைட்டிங் ஃபார் அ லாங் டைம் அப்படிங்கிறத ஒரு கீ இண்டிகேஷன். பிரெயின் ஃபேக் ஆஃப்டர் ஸ்லைட்டஸ்ட் மென்டல் எக்ஸர்ஷன் ஆஃப்டர் ரைட்டிங் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு கிரேட் மெடிசின் பிக்ரிக் ஆசிட். இவருக்கு ஒரு கன்காமிட்டன்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பிக்ரிக் ஆசிட் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிரைட் எல்லோ நீடில். இந்த கிறிஸ்டல் பார்த்தோம்னா எல்லோவாக இருக்கும். அதே மாதிரி தான் பிக்ரிக் ஆசிட்டோடைய பேஷண்ட்டுடைய கண்ணை பார்த்தோம்னா ஐ, ஸ்கின், யூரின்ஸ் ஆர் பிரைட் எல்லோ. கண்ணு அவருக்கு எல்லோவாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் இண்டிகேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட். டெபிலிட்டி போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல். இதையெல்லாம் வச்சு வி செலக்டட் பிக்ரிக் ஆசிட். இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு வாரமாக வேலை பார்த்துட்டு இன்றைக்கி தான் சாட்டர்டே பேங்க் லீவுன்னு சொல்லி இன்றைக்கி வந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னோம்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி வருவாங்க. ஸோ அதே இப்போ இந்த ஆசிட் ஃபாஸு, ஸ்டாஃபிலாக்கோரியா இதெல்லாம் கூட டயர்ட்னஸ் மெடிசின்ஸ் தான். பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் when the patients get angry we can give ஸ்டாஃபிலாக்கோரியா. பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ்ஸு, ஸ்லீப்லெஸ்னால் வரக்கூடிய வேர்ட்டிகோ, கிடினஸ்ஸு இதெல்லாம் வந்துருச்சுன்னா அது கோக்குலஸ். ஆசிட் ஃபாஸில் பார்த்தோம்னா ரொம்ப ஆங்க்ரி டிஸ்போசிஷன், தே ஆர் வெரி இன்ட்ரோவர்ட் அண்டு தே ஆல்வேஸ் வாண்ட் சம் ஜூஸஸ், பர்ன்ட் அவுட் கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட 2 தடவை கேள்வி கேட்டால் 3ஆவது தடவை எரிஞ்சு விடுவாங்க. அவங்கெல்லாம் கேஷியராக போட்டோம்னா அங்கே வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆசிட் ஃபாஸ் தேவைப்படும். ஸோ இந்த கேஸ்க்கு நாங்கள் பிக்ரிக் ஆசிட் தான் கொடுத்தேன். ஸோ கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களெலாம் என்னென்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் நைட்டில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்க சாஃப்ட்வேரில். அவங்களுக்கெல்லாம் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு, பிரெயின் ஃபேக், ஃபெட்டிக், எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் மென்டல் ஒர்க், அதே மாதிரி எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் நைட் வாட்சிங் அப்படின்னு இந்த 3 ரூப்ரிக்ஸையும் போட்டோம்னா கோக்குலஸ் இஸ் த ரெமெடி அண்ட் கேலிஃபாஸ். ஸோ இவங்களுக்கு கேலிஃபாஸ் அல்லது கோக்குலஸ் அக்கார்டிங் டு த இண்டிகேஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த டயர்ட்னஸ் அண்ட் ப்ராஸ்ட்ரேஷன் எதனால் ஏற்படுது, எயில்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்குறோம், எஃபெக்ட் அதனால் அவங்களுக்கு என்ன எஃபெக்ட், வெதர் இஃப் தே ஆர் கெட்டிங் ஹெட்டேக்னா எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்லீப்லெஸ்னஸ் அண்ட் ஹெட்டேக் அப்படின்னு பார்த்தா அதுக்குண்டான மெடிசின்ஸ். அந்த மாதிரி காஸ் ப்ளஸ் எஃபெக்ட் ரெண்டையும் கவர் பண்ணி அதுக்குண்டான மெடிசின்ஸை நம்ம கொடுக்கும்போது வி ஆர் கெட்டிங் குட் ரிசல்ட். அந்த வகையில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நைட் வாட்சிங்கை சேர்த்திக்கணும். இந்த பேங்க் எம்ப்ளாயீஸ் இப்போ சமீபமாக கஷ்டப்படுறது எல்லாருமே ப்ரொலாங்டு ரீடிங் அல்லது ப்ரொலாங்டு ரைட்டிங், ப்ரொலாங்டு டாக்கிங். ப்ராஸ்ட்ரேஷனில் போய் நம்ம சப் ரூப்ரிக்ஸில் பார்த்தோம்னா நிறைய ரூப்ரிக்ஸ் இருக்குது. ஆஃப்டர் எக்ஸர்ஷன், ஆஃப்டர் ரீடிங், ஆஃப்டர் ரைட்டிங் அப்படின்னு எதனால எல்லாம் அவங்களுக்கு ப்ராஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க, டயர்ட் ஆகிறாங்கங்கிறதுக்கு நிறைய ரூப்ரிக்ஸ் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். போய் பார்த்தோம்னா ஒரு சப் ரூப்ரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாக்கிங், பேங்க்கில் கண்டினியூஸாக கவுண்டரில் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு என்ன மருந்து அப்படின்னு இருக்குது. கேல்கரியா ஃபாஸு, ஸ்டானமேட் இதெல்லாம் ரெமெடி. ரொம்ப லாங்காக பேசிக்கிட்டே இருந்தால் நேட்ரமூர். இதனால் அவங்களுக்கு ட்ரம்பிளிங் லெவலுக்கு போச்சுன்னா, கைகாலெலாம் நடுக்கம் வந்துருச்சுன்னா கன்னபஸ் இண்டிகா, கோனியம், ஸ்டாஃபிலாக்கோரியா, ஸ்டானம், அர்ஜென்டம் நைட்ரிக்கம் இதெல்லாம் கொடுக்குறோம். சில பேர்த்துக்கு வெர்டிகோவே வந்துடுது, அவங்களுக்கு டெபாக்கம், அர்ஜென்டம் நைட்ரிக்கம் இதெல்லாம் ரெமெடி. அவங்களால நடந்து போகக்கூட முடியாத அளவுக்கு வீக்னஸ்ஸு இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு லம்பார் பெயின் வந்துச்சுன்னா என்ன செய்கிறது, ஹெட்டேக் வந்துச்சுன்னா ஹெட் பெயின், வீக்னஸ் வந்துடுது, அவங்களுக்கெல்லாம் ஸ்பாஞ்சியா அப்படின்னு சொல்லி இந்த சப்ரூப்ரிக்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் நிறையா இருக்குது. ஆஃப்டர் ப்ரொலாங்டு ரைட்டிங்கில் சைலீஷா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ட்ரக். ஸோ அதனால் இந்த ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், மென்டல் எக்ஸர்ஷன், பிரெயின் ஃபேக் அப்படிங்கிற இந்த ரூப்ரிக்ஸ்க்கு உள்ளே போய் அதனுடைய சப் ரூப்ரிக்ஸை பூரா படிச்சிங்கன்னா which is helpful for both mental work persons in IT field, bank employees, like our professional work, those who are continuous reading lectures எல்லாருக்குமே இது சூட் ஆகும். இட் இஸ் அ பெஸ்ட் ரூப்ரிக், யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு சிஃபிலிட்டிக் ரூப்ரிக் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.